பாட்டி, என் தாத்தாவை எல்லாருமா சேர்ந்து அவ்வளவு அவமானப்படுத்தினாங்களா பாட்டி? ஆமா கௌரவ், ஊருக்கே அள்ளி அள்ளி கொடுத்த உன் தாத்தாவோட கையில போலீஸ் விலங்க போட்டு தெருவுல தர தரன்னு இழுத்துட்டு போனப்போ அவரை பார்த்து கும்பிட்ட கையெல்லாம் அடிக்க பாஞ்சிச்சு. ஆம்பளைங்க பொம்பளைங்க அத்தனை பேரும் உன் தாத்தாவை கேவலமா திட்டி காரி துப்புனாங்க. கோயில் கோபுரத்தையே தரமட்டமாக்குற மாதிரி அந்த பகல் கொடூர தாண்டவமாடி ஒரு வழியா முடிஞ்சிச்சு. அந்த பகல் உலகமே இருண்டு போயிடுச்சுடா. அதோட சேர்த்து என்னோட வாழ்க்கையும். அழாதீங்கம்மா. பாட்டி, என்னாச்சு பாட்டி? ஏன் அழுறீங்க? அதுக்கப்புறம் தாத்தா என்ன ஆனாரு? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து விடுதலையாகி வெளியில வந்தாரா இல்லையா? கௌரவ், அன்னைக்கு ராத்திரி அம்மா, அப்பா எப்பமா வருவாரு? வந்துருவாருமா. அம்மா, போலீஸ்காரங்க எப்பமா அப்பா ஓடுவாங்க? துரோகி கோட்டைசாமி குடும்பமே உயிரோட இருக்க கூடாது. அந்த வீட்டை அடிச்சு சாம்பலாக்குங்க. போங்கயா. பயமா இருக்கு. எப்படியாவது குழந்தைங்களை காப்பாத்திடுவேன். மாமா, இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கீங்களா? என் கோட்டசாமி மாமாவை அந்த நிலைமையில பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல கண்ணு. கோயில் மரத்துல இருந்து இறந்து போன உடம்பை இறக்கிட்டாங்க. ஆனா இன்னும் இந்த மனசுல அந்த பாரம் இருந்துகிட்டே இருக்கு கண்ணு. ஏன் மாமா? என்ன கண்ணு இப்படி கேட்கிற? கோட்டசாமி மாமாவோட கொடுமையான முடிவுக்கும் அந்த குடும்பம் இந்த ஊர்ல வாழாம எங்கேயோ போய் கஷ்டப்படுறதுக்கும் நான் தானே கண்ணு காரணம்.
அறியாத வயசுல தெரியாம பண்ண தப்பு தானே கண்ணு காரணம். மாமா இல்லங்க மாமா, அன்னைக்கு நீங்க பண்ணத அறியாத வயசுல தெரியாம பண்ண தப்புன்னு சொல்லாதீங்க. அத நீங்க தெரியாம பண்ண சரின்னு சொல்லுங்க. ஆமாங்க மாமா, அந்த சின்ன வயசுல உங்களோட மனசும் புத்தியும் குணமும்